நண்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகளிர் தினத்தன்று திருமுறைகளில் சிறப்பு பெற்ற பெண்களை பற்றி சற்று பார்ப்போம். சோழ நாட்டின் இளவரசியான மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மணந்து பாண்டிமாதேவி ஆனார். தான் வழி தவறி நடந்ததோடு அல்லாமல் தன் நாட்டையும் தவறான வழியில் நடத்துவதை அறிந்து மனம் வருந்திய மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டில் சமண மதம் பரவியிருப்பதை விரும்பாமல் சைவ சமயத்தை நிலைநாட்ட திருஞான சம்பந்தரை தன் நாட்டிற்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று திருஞான சம்பந்தரும் மதுரைக்கு சென்று பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை தீர்க்க திருநீற்று பதிகம் பாடி அவரை குணமாக்குகிறார். பாண்டிய மன்னன் திருந்தியதோடு சைவ சமயமும் பரவ காரணமாக இருந்தவர். 63 நாயன்மார்களில் ஒருவராக இடம் பிடித்தவர் பெண்மணி, சிறப்பு பெற்ற பெண்மணி மங்கையர்க்கரசியார். இவருக்காக திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடும் அளவுக்கு சிறப்பு பெற்றவர். மங்கையர்க்கரசி வளவர் கொன்பாவை வரிவலை கை மடமானே பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலுருவன் புதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணே தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். அடுத்து சமண மதத்தில் அப்பர் இருந்த பொழுது அவரை சைவ மதத்துக்கு கொண்டு வந்த அவருடைய தமக்கையான திலகவதியாருக்கு பெரும் பங்கு உண்டு. திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட வரன் கலிப்பகையார். அவர் போருக்கு சென்று அங்கே போரில் இறந்து விடுகிறார். அவருடனே உடன்கட்டை ஏற முற்படுகிறார். ஆனால் தாய் தந்தையை இழந்து அனாதையாக இருக்கும் தன் தம்பி அப்பருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்கிறாள். சிவன் மீது கொண்டுள்ள அளவில்லாத பக்தியினால் கோவிலில் திருப்பணிகளை செய்து வந்து காலத்தை கழிக்கின்றார். சமண மதத்தில் இருக்கும் அப்பர் திருந்தி வர வேண்டும் என்று அழுது நாள்தோறும் வேண்டியபடி இருந்தார். இவருடைய பக்திக்கு இறங்கி இறைவன் ஒரு நாள் அம்மையார் கனவில் தோன்றி சூளை நோய் தந்து அவரை ஆட்கொள்வோம் என்கிறார். தீராத வயிற்று வலியால் உயிர் போகும் அளவுக்கு துடித்த போதும் தன் தமக்கையை கடைசியாக பார்க்க வேண்டும் என்று கெஞ்சியும் சமணர்கள் வாழும் இடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். தங்களால் குணமாக்க முடியாத சூழ நோயை சிவபெருமான் குணமாக்கி அப்பர் பதிகங்கள் பாடும் அளவுக்கு வருவதை அறிந்து மன்னன் அவரை பல இன்னல்களுக்கு ஆட்படுத்துகின்றார். இருந்த பொழுதும் சிவன் நாமத்தை சொல்லிய வண்ணம் எம்பெருமானால் அவற்றை எல்லாம் கடந்து வந்தார். சிவனின் பெருமை அறிந்த மன்னரே சமண மதத்தை விட்டு சைவ சமயத்துக்கு வந்தார். இத்தகைய பெருமைகளுக்கு காரணமாக இருந்தவர் திலகவதி அம்மையார். அடுத்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் ஒருவராக மட்டுமல்ல, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் ஒரே நாயன்மாரும் அவரே. தாயுமெலி தந்தையெலி என்ற எம்பெருமானே அம்மையாரை தாயாக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பெருமை பெற்றவர். அம்மையே என்று பெருமானே அழைக்கும் அளவுக்கு பேறு பெற்றவர். இவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்த அவர் கணவர் இவர் சாதாரண பெண் அல்ல, தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்பதை உணர்ந்து இவரோடு குடும்பம் நடத்துவது இயலாது என்று அவரை விட்டு சென்று வேறு திருமணம் செய்கிறார். இதை அறிந்த அம்மையார் துடித்து போகிறார். இந்த இளமையும் அழகும் இனி தனக்கு வேண்டாம் என்று இறைவனிடம் தனக்கு பேயுருவம் வேண்டி பெற்றவர். காலால் நடந்தால் கைலாயத்துக்கு செல்வது சரியாகாது என்று தலையாலே நடந்து சென்று கைலாயம் சென்றார். ஆன்மீகத்திலும் பெண்களுக்கு சரிநிகர் முக்கியத்துவம் உண்டு என்று உணர்த்தியவர்கள் இவர்கள்.
எத்துறையில் இருப்பினும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை வாழ்ந்து காட்டிய பெண்மணிகள். மகளிர் தினத்தில் இவர்களெல்லாம் போற்றி பணிவோமாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.